சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு மீண்டும் பயங்கரமான ஒரு துள்ளலோட பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகள் இந்தியாவை நோக்கி பேச தொடங்கியிருக்கிறாங்க. இந்த பேச்சுக்கு பின்னாடி மிக நிச்சயமாக ஒரு அரசியல் பின்னணி அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் நரேட்டிவை இந்தியாவுக்கு எதிராக செட் பண்ணி அடுத்த கட்டமா நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு சதியோட அவங்க நகர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டி, ஒரு அரசியல் கட்சி, பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி PPP. அதோடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பிலவல் பூட்டோ சர்தாரி. அவர் தான் தலைவராக இருக்கிறார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா யூகேல இருக்கக்கூடிய சண்டே டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறார். பேட்டி கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனா அந்த பேட்டியில முன்னுக்கு பின் முரணாக வடிகட்டிய பொய்யை சொல்லி, அது மட்டும் இல்லாம ஒரு பொய்யை திருப்பி சொன்னா அது உண்மையாகும் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில ஒரு விஷயத்தை கட்டமைச்சு அதை இந்தியாவுக்கு எதிராக அவர் கொண்டு போறார். இதற்கு இந்தியாவும் வலுவான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு விரிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், இவர் சொல்றது என்ன அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல அமெரிக்கா தலையிட்ட பிறகு நாங்க இந்தியாவோட அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டோம் அப்படின்னு. இது ஃபர்ஸ்ட் பொய். அமெரிக்கா தலையிட்டதால இந்தியா அமைதிக்கு போகல. பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்ல இருந்து வந்த ஒரு ஃபோன் கால், அதற்கு இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சீஸ்ஃபயர் நடந்தது அப்படின்னு மிக தெளிவாக இந்திய தரப்புல இருந்து சொல்லியாச்சு. இதை நாம சொன்னது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டரே அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. ஆனா அது இவருக்கு இந்த பூட்டோவுக்கு தெரியல, பாவம். இல்ல நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த விஷயத்துக்கு போறார். என்ன அப்படின்னா, எங்களை நோக்கி அணு ஆயுதத்தை ஏவ தயாராக இருந்தது இந்தியா, அதனாலேயும் நாங்க போனோம், இந்த சீஸ்ஃபயருக்கு போகணும் அப்படின்னு சொல்றார். இது அவர் யூகேல அந்த ரிப்போர்ட்டர் மறு கேள்வி கேட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம இந்தியாவுடைய இந்த நியூக்ளியர் டாக்டரின்ங்கிறது ரொம்ப தெளிவானது. அணு ஆயுதத்தை நாம முதல் முறை நாம பிரயோகம் செய்ய மாட்டோம். ஆனா நம்மளை நோக்கி அணு ஆயுதத்தை ஒரு நாடு பிரயோகம் செய்யுதுன்னா நம்மளுடைய பதிலடி அப்படிங்கிறது உச்சகட்டமா இருக்கும். அதாவது மேக்சிமம் ரிட்டாலியேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பதிலடியில இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நியூக்ளியர் டாக்டரின். இந்த விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ல இருந்து காமன் சிட்டிசன் வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இதை நம்ம சொன்னோம்னா யாரும் நம்ம திருப்பி கேள்வியே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அங்க உட்கார்ந்துக்கிட்டு இந்தியா எங்கள் மீது அணு ஆயுதத்தை ஏவ தயாரா இருந்தது அப்படின்னு. இதை இப்ப சொல்றதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, ஈரான் இஸ்ரேல் இடையே நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கப்புறம் அமெரிக்கா தலையிட்டு தாக்குதல் நடத்தியது, இந்த எல்லா விஷயத்துக்குமே மையமா இருக்கிறது இந்த அணு ஆயுதம் தான். ஸோ இப்போ ரீசெண்டா நகர்ந்துருக்கக்கூடிய இந்த உலக அரசியல் எல்லாமே இந்த அணு ஆயுதத்தை மையப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதால இந்த அணு ஆயுத இந்த சூழல்ல இந்தியாவையும் சிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வைலண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ரஸரா காமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக, அதாவது அக்ரஸர் அப்படிங்கறத தாண்டி தன்னுடைய எதிரிகளுக்கு எந்த விதமான ஒரு ஈவு இறக்கும் இல்லாத ஒரு மிக கொடுமையான ஒரு நாடாக சித்தரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் இந்த பூட்டோ அங்க உட்கார்ந்து செய்கிறார். அதுல சொல்றாரு. ஸோ அதுவும் பொய். இன்னொன்னு சொல்றார், இந்த ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல பாகிஸ்தான் ஆர்மி நாங்க வலுவான ஒரு இடத்துல இருந்த போது கூட நாங்க சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டோம் அமெரிக்கா சொன்னதாலன்னு. நீங்க ஃபர்ஸ்ட் வலுவான இடத்துல எங்க இருந்தீங்க? உங்களுடைய எந்த தாக்குதல் இந்தியா ஃபர்ஸ்ட் அடைஞ்சது? பாகிஸ்தான் விட்ட ட்ரோன்ல இருந்து அவங்க நம்ம மீது நடத்திய தாக்குதல் காஷ்மீரோட எல்லையில இவங்க இந்த ஷெல் தாக்குதல் நடத்தினது, அப்புறம் அங்க இருக்க பொதுமக்கள் நம்ம இந்திய ராணுவம் வெளியேற்றியது அப்படிங்கிறது கிடையாது. அது ஒன்றும் மிகப்பெரிய தாக்குதல்லாம் கிடையாது. அது வழக்கமா காலமா இந்த எல்லையோர மாவட்டங்கள்ல இவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அடாவடி, அது கிடையாது. ஆனா இவங்க ஏதோ பெரிய இவங்களுடைய பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் நம்ம தாக்கிட்ட மாதிரியும், அதனால அவங்க ரொம்ப பலமான ஒரு இடத்துல இருந்ததாகவும், அதுக்கப்புறம் பலமான இடத்துல இருந்தாலும் நாங்க போய் இந்த அமைதிக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பலமா கிடையாது. நாளே 9 இடத்துல டார்கெட். அதுல 4 இடம் பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்கக்கூடிய இடம், பாவல்பூர் உட்பட. மீதி 5 இடங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகுதிகள். அதுக்கு அடுத்தபடியா பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ் கிட்டத்தட்ட 11 ஏர்பேஸை இந்தியா தாக்கியது. அந்த 11 ஏர்பேஸ்லயும் இந்த நூர்கான் பேஸ்ல கை வைக்கும் போது நடுங்கிடுச்சு பாகிஸ்தானுடைய ஹெட் குவார்டர்ஸ் இஸ்லாமாபாத்துக்கு. நடுக்குனா பரவாயில்ல,
அமெரிக்கா இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையும் நடுங்கிடுச்சு. ஏன்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன டீலிங்ஸ் இருந்து நம்ம ஏற்கனவே விரிவான இன்னொரு காணொலியில் பார்த்துருக்கோம். அப்போது எந்த இடத்துல வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா வந்து ஒரு பேக் ஃபுட்டில் இருந்தாங்க? எந்த இடத்துலையுமே பேக் ஃபுட்டில் கிடையாது. நாம் வந்து ஒரு தாக்குதலை திட்டமிட்டபடி எங்கெங்கே நடத்தணும் அப்படிங்கிற ஸ்கெட்ச் அப்படிங்கிறது, அதுக்கு முன்பாக இந்த தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது, அந்த மர்கா சுபான் அல்லாலேருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ ஏற்கனவே நம்மளுடைய ப்ளூ பிரிண்டில் தயாராக இருந்த விஷயம்தான். நாம் எந்த இடத்துலையும் தயங்கவும் இல்லை, எந்த இடத்துலையும் பின்னடையும் இல்லை. ஆனால் இவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ஃபார்வர்டில் இருந்தோம் அப்படின்னு. இதுவும் ஒரு பச்சை பொய். அதுக்கு அடுத்து பாருங்கள், இப்போ இதெல்லாம் ஏன் இவர் பேசுகிறார் அப்படின்னா 2 முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒன்று, இந்த சிந்து மாகாணத்துக்கு வந்து போக வேண்டிய அந்த நீர் அப்படிங்கிறது வந்து போகலைன்னா என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை பாகிஸ்தான் இன்னும் ஒரு 6 மாதம் சந்திக்குங்கிறது நிதர்சனமாக எல்லா இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த நீரியல் வல்லுநர்கள் எல்லாமே சொல்லிட்டு வர ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட இப்போவே 30% அந்த நீர் வந்து ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்குது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு கடுமையான பாதிப்பை பாகிஸ்தானுக்குள்ளே ஏற்படுத்தும்னு தெரிஞ்ச அந்த ஒரு பயத்தில் வர உளறல் இது. 2வது விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து அணு ஆயுத நாடு. அணு ஆயுதத்தை யார் மேலே வேணால் தாக்கும். இந்தியா ஒன்றும் ஈரான் கிடையாது, இந்தியா ஒன்றும் பாகிஸ்தான் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் பாகிஸ்தானோ சைனாவோ எதிரி நாடுகளாகவே இருந்தாலும் கூட யாரேதும் ஒரு அரசியல்வாதியாவது வாயை திறந்து நாங்கள் எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு, நாங்கள் தாக்குவோம்னு சொல்லிட்டு யாராவது ஒரு இடத்துல யாராவது சொல்லியிருக்காங்களா? நம்மளுடைய ஒரு எம்பியாவது சொல்லியிருக்கிறாரா? மினிஸ்டர் லெவல்லாம் போக தேவையில்லை. ஆனால் இங்கே உட்காந்துட்டு உங்கள் பாகிஸ்தானுடைய ரயில்வே மினிஸ்டர் சொல்கிறாரு 130 அணு ஆயுதங்கள் இருக்குது, இது நாங்கள் இந்தியாவுக்காக வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. 130 அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு மினிஸ்டர் வந்து ஓப்பன் சேனலில் தாக்குதல் நடத்துவோன்னு சொன்னா அப்போ யார் த்ரெட் அப்படின்னா பாகிஸ்தான் தான் த்ரெட். ஆனால் எந்த இடத்திலும் இந்தியா எங்கே அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தையோ நாங்கள் அணு ஆயுதம் கொண்டு தாக்குவோங்கிற விஷயத்தையோ எங்கேயுமே சொன்னது கிடையாது. அப்போ இவங்க என்ன சித்தரிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா, இந்தியாவிடம் அணு ஆயுதம் இருப்பதே ஆபத்து அப்படின்னு. ஏன்னா இதை நாம முன்னாடி பண்ணோம். நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லும் போது, பாகிஸ்தான் போன்ற ஒரு ரோக் கண்ட்ரி கிட்ட இந்த அணு ஆயுதம் இருக்கிறது அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கே ஆபத்துன்னு சொன்னார். அவர் மட்டும் சொல்ல, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவரும் சொல்லும் போதும் ஈரானிடம் அணு ஆயுதம் இருப்பது எந்த அளவுக்கு ஆபத்தோ அதே அளவுதான் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது ஆபத்து அப்படின்னார். இது எல்லாமே உலக தலைவர்கள் அவங்க சொல்லிட்டு வரக்கூடிய விஷயங்கள் தான். இதுல ஒன்னும் புதுசா வந்து சொல்ல. சோ இவர் என்ன சொல்றாரு, இந்தியா அப்படியே ஒரு அணு ஆயுத நாடு, அணு ஆயுதத்தை வைத்து தாக்குதல் நடத்தும் அப்படின்னு இந்தியாவை அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வந்து சித்தரிக்க முயற்சித்து இருக்கிறார். இந்த இன்டர்வியூ எல்லாத்திலுமே அந்த விஷயம் தான் சொல்றாரு. அதுல இன்னொன்னு ஹைலைட்டா ஒன்று சொல்றேன், என்னன்னா பெஹல்காம் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை. பெஹல்காம் தாக்குதல் தொடர்பான ஆதாரத்தை வந்து இப்போ வரைக்கும் வந்து எங்ககிட்ட கொடுத்தாங்களா இந்தியா? அப்போ எப்படி எங்களை அப்படி கேட்கலாம் அப்படின்னு. மும்பை தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யாரு, அவங்க பின்னாடி இந்த விஷயங்கள் என்னென்னு ஆதாரத்தை வந்து இந்தியா கொடுத்ததே, நீங்க என்ன கிழிச்சிங்க அப்படின்னு வந்து ரிப்போர்ட்டர் கேட்டிருக்கணும். ஆனா அது கேட்கல. மும்பை அப்படிங்கிறது இந்தியாவுடைய வர்த்தக தலைநகர். அந்த இடத்துல வந்து கடல் வழியாக ஊடுருவிய தீவிரவாதிகள் நடத்திய அந்த வெறியாட்டத்துல அந்த அஜ்மல் கசாப் என்ன அமெரிக்க சிட்டிசனா? அஜ்மல் கசாப் யாருன்னு உலகத்துக்கு தெரியாதா? அஜ்மல் கசாப்புடைய பின்னணி என்ன, இதுக்கு பின்னாடி இந்த பயங்கரவாதிகள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வெலாவரியா இவ்வளவு டீட்டெயில் ஆதாரங்களோட வந்து இந்தியா சமர்ப்பித்த பிறகும் இந்த பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? ஸோ வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஹஃபீஸ் சையத் யாரு, மசூத் அசாத் யாரு, இவங்க எல்லாம் என்ன நோபல் பரிசு பெற்றவர்களா? பிசிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பயோடெக்னாலஜிலாம் வந்து நோபல் பரிசு பெற்றவர்களா? தீவிரவாதிகள். இந்த கேவலமான தீவிரவாதிகளை உங்களுடைய நாட்டுடைய உளவு அமைப்பான ISI அப்படிங்கிற அந்த நாசக்கார அமைப்பு பாதுகாக்குது அப்படின்னா அதற்கு அடைக்கலம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு கிட்ட இந்தியா வந்து இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு எங்களுக்கு ஆதாரம் கொடுத்ததா, யாருன்னு சொன்னாங்களா, எங்கெங்க காரணம்னு சொன்னாங்களா அப்படின்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை செக்ரட்டரி ரொம்ப தெளிவா நம்மளுடைய அரசியல்வாதிகளுக்கு, குறிப்பா நம்மளுடைய எம்பிகளுக்கு கொடுத்த ஒரு பிரசன்டேஷன்ல மிக தெளிவா சொல்லியிருக்கிறார். ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த அமைப்பு ஹஃபீஸ் சையத் தலைமையிலான அந்த பயங்கரவாத அமைப்போட தொடர்புடைய ஒரு அமைப்பு. அதோடைய வேறு முகம்தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்புடைய மிக முக்கியமான ஒரு தீவிரவாதியா இருக்கக்கூடிய கசூரிக்கும் பெஹல்காம் தாக்குதலை வந்து செய்த அந்த நபர்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் ஆதாரமே எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நம்மளோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இதை தாண்டி என்ன ஆதாரம் வந்து வேணும்? அப்படியே அந்த ஆதாரம் இருந்தாலும் பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கிட்ட அதை கொடுக்கறதால அது என்ன பிரயோஜனம்? இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல், நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் நடந்த தாக்குதல் ஆகட்டும், மும்பை தாக்குதல் ஆகட்டும், எத்தனை தாக்குதல் இருந்தது. இப்போ வந்து எந்த தாக்குதலுக்காவது இந்த ஆதாரங்களை கொடுத்தா என்ன மாதிரி நடவடிக்கை பாகிஸ்தான் எடுக்கும்னு ஊருக்கே தெரியும். அதனால கொடுக்கல.
அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயத்த சொல்றார். ஆப்கானிஸ்தான் மட்டும் கிடையாது, நாங்க பாகிஸ்தான்லயும் உள்ள உட்கார்ந்துட்டு நாங்க தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இது எப்படி இந்த ட்ரம்ப்புக்கு நொபேல் பரிசு கொடுத்தது ஒரு காமெடியோ, இது அடுத்த காமெடி என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல உட்கார்ந்துட்டு அவங்க தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்களாம். தீவிரவாதிகளை உருவாக்குவதே உங்க அரசாங்கம் தான். தீவிரவாதிக்கு ட்ரைனிங் கொடுத்து ஃபண்டு கொடுக்கறதே உங்களுடைய நாசக்கார உளவு அமைப்பான ISI தான். இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் அந்த பீடத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒருவர் இந்த மாதிரி பேசுறார் அப்படின்னா தெரியாமலாம் பேசவே இல்லை, தெரிஞ்சுதான் பேசுறாரு. அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும் அப்படிங்கிறது அந்த ஒரு முழு நோக்கமா இருக்கு. இப்ப இந்த விஷயத்துக்கு ஒரு பதிலடி இந்திய தரப்புல இருந்து வந்திருக்கு. அது பதில கொடுத்தது யாருன்னா, நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ்குமார் சிங் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது மிக தெளிவா சொல்றாரு, இனிமே இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினா அந்த ஒரு தீவிரவாதி, அந்த தீவிரவாதி யாரு, இதோட இந்தியா விடாது. அந்த தீவிரவாதியோடைய மூலம் என்ன, அதோட ரூட் என்ன, அவனோட ரூட் என்ன, அவன் எங்க இருந்து வந்திருக்கான், அந்த இயக்கத்தோடைய தலைவர் யாரு, அந்த இயக்கத்தோடைய தலைநகர் எங்க இருக்கு, உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து அது எல்லாத்தையுமே அழிப்போம் அப்படின்னு நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ்குமார் சிங் மிக தெளிவா சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த பூட்டோ இந்த சண்டே டைம்ஸ் கொடுத்த அந்த இன்டர்வியூல பண்ண எல்லா காமெடிக்குமான ஒரே பதில் இதுதான். தீவிரவாதிகள் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அந்த தீவிரவாதியோடு இனிமே இந்தியா விடப்போவதில்லை. அதே மாதிரி நாங்க அந்த தீவிரவாத இயக்கத்தோட தலைவர் யார் என்பது வரை கண்டறிந்து அவர்களை நாங்க இனிமே விடமாட்டோம் அப்படின்ட்டு நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாருன்னா, இது இருக்கக்கூடிய மெசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கிளியர். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மசூத் அசார்லேருந்து, ஹஃபீஸ் சையதுலேருந்து, இந்த கசூரியிலேருந்து, இந்த பயங்கரவாதிகள் எல்லாமே பாகிஸ்தான் சுதந்திரமாக நடமாடிட்டு இருக்கிறாங்கன்னா இவர்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. நீங்க இந்தியாவுடைய கண்காணிப்பில் இருக்கிறீர்கள், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றதுக்கான அந்த சட்டிலான ஒரு மெசேஜ் தான் நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி அப்படின்னு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். அதுக்கு முன்பாக இந்த பூட்டோ சொன்ன இந்த விஷயம் எல்லாத்துக்குமான தெளிவான பதில் அப்படிங்கிறது நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி கொடுத்த அந்த பதில் இருந்தே நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அந்த டாபிக்ல இறுதியா என்ன சொல்லணும் அப்படின்னா, அதுல இன்னொரு விஷயத்த சொல்றாரு, அமெரிக்கா கேட்டுக்கொண்டதால, அமெரிக்கா தலையிட்டதால. இது ஏன் திருப்பி திருப்பி ரிப்பீட்டா சொல்றாரு அப்படின்னா, இப்போ அவங்களுடைய புது எஜமானன் அமெரிக்க அரசாங்கம். இவங்களுடைய அசிம் முனிர் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாரு வெள்ளை மாளிகைக்கு, ட்ரம்ப்புடைய முழு ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ அவங்கள ப்ளீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை காமிச்சு அழுத்தம் கொடுக்குறாங்களாம். அதாவது பாருங்க, அமெரிக்கா தலையிட்டு சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்தியா கேட்க மாட்டேங்குது, இன்னுமே ஒரு பதற்றமான சூழல் தான் இருக்கு, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, இந்த விஷயங்கள்லாம் சொல்றது அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாராம். உடனே அமெரிக்கா இந்தியாவிடம் சொல்லும், இந்தியா பணியும்னு. இந்த கதை நடக்கவே போறது இல்லை. பூட்டோவுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவோம். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ட்ரேட் டீல் சம்பந்தமாக தான் ட்ரம்ப் ஆரம்பத்திலேருந்து எல்லா நாடுகளையுமே அவருடைய பிடிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முனைப்பு காட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த விஷயத்துல ட்ரம்ப் வச்ச ஒரு டெட்லைன் என்ன அப்படின்னா, ஜூலை 9 இந்த ட்ரேட் டீலை இந்தியா சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு கெடு விதிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு கெடு தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ அதில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன தெரியுமா, நம்மளுடைய அதிகார தரப்புல இருந்து இந்த சோர்சஸ் மூலியமா கேட்டு வாங்கிய விஷயம் என்ன அப்படின்னா, நேஷன் ஃபர்ஸ்ட், நம்மளுடைய நாட்டுடைய அந்த நலன் அப்படிங்கிறதும் நம்ம நாட்டுடைய அந்த ப்ரையாரிட்டி மட்டும்தான் எங்களுக்கு முக்கியமே தவிர அமெரிக்கா கூட டீலுக்கு போயே ஆகணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு டீலை கையெழுத்து போறதுக்கு நாங்கள் தயாரா இல்லைன்னு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு. அப்பனா எந்த இடத்துல அமெரிக்காவை பார்த்து இந்தியா பயந்தது அப்படின்னு பூட்டோ நினைச்சுக்கிறாரு அப்படின்னு தெரியல. பூட்டோ நினைச்சா பரவாயில்ல, நம்ம இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளும் இதை நினைச்சு உளறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இந்த அமெரிக்காவுக்கு ஒருவேளை இந்தியா பணியும் அப்படிங்கிற அந்த இவங்களுடைய அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் ட்ரேட் டீல் சைன் ஆயிருக்கணும். ஆனா ட்ரேட் டீல் சைன் ஆகல. ஜூலை 9 சைன் ஆகுமான்னு தெரியல. இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. அப்படின்னா நம்ம நாட்டுடைய விஷயங்கள் தான் நமக்கு பிரதானம், நம்ம நாட்டுடைய நலன், நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு பாலிசியின் அடிப்படையில் போறதால தான் இல்லை இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிறது குழந்தைக்கு கூட தெரியும், பாவம். ஆனால் பூட்டோவுக்கு தெரியாது. பாகிஸ்தானுடைய இந்த அரசியல்வாதிகள் இந்த ரெட்டாரிக்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய இதே சூழலில் நம்மளுடைய அரசாங்கம் டிஃபென்ஸ் சைடில் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கணுமோ அது ரொம்ப தெளிவாக, இன்னும் கேட்டால் பல மடங்கு ஜாஸ்தியாக செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக
ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம வந்து பயன்படுத்திய ட்ரோன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய மிசைல் சிஸ்டம், அப்புறம் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்கும், என்னென்ன நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, அதை இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், எது எது நமக்கு தேவையாக இருந்துச்சு, அதை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜியை வந்து போட்டு நகர்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதில் ஒரு படியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இப்போது அதானி மேனுஃபேக்சர்டு அக்னிகா அப்படிங்கிற அந்த ஒரு அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிளை வந்து வாங்குறதுக்கான ப்ரப்போசலை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம கிடைச்சிரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த அக்னிகாவை தான் வந்து நாம் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தினோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஐடியா ஃபோர்ஜ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து கூட வந்து 137 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட வந்து அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ், இது வந்து மினி அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ்க்கான ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட டெலிவரி அப்படிங்கிறது இப்போ சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னிலேருந்து 12 மாதத்துலேயே, வெறும் 12 மாதத்துலேயே நமக்கு இந்த 137 கோடி ரூபாய் நம்ம செய்த ஆர்டருக்கான அந்த அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே ஏன்னா இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கும்போது இந்த அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிளோடைய அந்த தாக்கம் அப்படிங்கிறது, அதோட யூசேஜ் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நடக்க போகிற இந்த எஸ்கலேஷன்ஸுக்கு, குறிப்பாக ஏதான ஒரு போர் சூழல் ஏற்படுதுன்னா அதோடைய அந்த பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுமே உணர்ந்துருக்கு. குறிப்பாக ஆப்ரேஷன் ஸ்பைடர் நம்ம யாருமே மறக்க முடியாது. உக்ரைன் வந்து ரஷ்யா மீது நடத்தியது வெறும் அந்த ட்ரோன்ஸை மட்டும் பயன்படுத்தி, அதுவும் அந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் தான், அதை வந்து பயன்படுத்தி என்ன மாதிரியான விஷயத்தை வந்து உக்ரைன் செஞ்சுது அப்படின்னு பார்த்து எல்லாருமே அசந்து போன விஷயம். அதன் பிறகு இந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிளுக்கான அந்த தேவை அப்படிங்கிறதும், அதை வந்து இன்னும் பல மடங்கு உயர்த்தி எப்படி உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த பதிவோட இறுதியாக இன்னொரு விஷயம், இப்போது பூட்டோ வந்து அமெரிக்காவை அப்படியே காமிச்சு அப்படியே இந்தியாவை வந்து நம்ம மிரட்டலாம் அப்படி இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருந்தார் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு நெத்தியடி பதில் அப்படிங்கிறது ஒரு செய்தியிலிருந்து நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, IAF stands firm with S-400 over F-35A offer. அமெரிக்காவுடைய F-35A அப்படிங்கிற அந்த ஒரு போர் விமானத்தை நம்ம வந்து வாங்குறதுக்கு, அதுவும் குறிப்பாக வந்து நமக்கு விற்கிறதுக்கு அமெரிக்கா ரொம்ப முனைப்பாக வந்து இருந்தாங்க. அதோடைய டெவலப்மெண்ட் உள்ளிட்ட விஷயங்களை கடுமையாக இது பண்ணி இந்தியா வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்களை கடுமையாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதை வாங்குறதுக்கு வந்து அவங்க வச்ச இன்னொரு முக்கியமான ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, S-400, அதாவது ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் இந்த S-400 அப்படிங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை வந்து வச்சுருந்தாங்க. இந்த ரஷ்யா கிட்டேருந்து S-400 மட்டும் கிடையாது, ரஷ்யா கிட்டேருந்து ஃபஸ்ட்டு S-400, அதுக்கப்புறம் நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயுதமே வாங்கக்கூடாது, அதுக்கப்புறம் ரஷ்யா கூட எந்த உறவும் வைக்கக்கூடாதுங்கிறத நோக்கி அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நகரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு இருந்தது. இந்த திட்டத்தை முளையிலேயே கிள்ளி விட்டது இந்தியா. F-35A வாங்கிறதுக்கான நம்மளுடைய அந்த முனைப்பு அப்படிங்கிறதும், இப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயம் வந்து எந்த சிக்னலுமே இந்தியா கொடுக்கல. அதே டைம் S-400 அது நமக்கு வந்து குறிப்பாக வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேயும் S-400 பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு நாட்டுடைய இப்போ வந்து ஒரு கவசமாக மாறி இருக்கிறது, எல்லா நாட்டுடைய கவசமாக மாறி இருக்கிறது. அது இல்லாமல் பாகிஸ்தானுடைய 11 ஏர்பேஸ் என்ன ஆச்சு, இப்போ ஈரானுடைய நியூக்ளியர் பேஸ்லேருந்து எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நிதர்சனமாக கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஸோ நமக்கு வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத வந்து முன்னிறுத்தி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிரந்தர நண்பன் ரஷ்யா, அங்கேயும் வந்து அந்த உறவுலையும் எந்த ஒரு மிஸ்டேக்கோ இல்லை அதை வந்து எந்த ஒரு கொலாப்ஸோ நடந்துடாமல் பார்த்துக்கிறதுக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த S-400 வாங்கிறதுக்கான முனைப்பில் இந்தியா இருக்குது. 2026க்குள்ளே நமக்கு ஒரு சில டெரிவரபிள்ஸ் வந்து S-400 சம்மந்தமான, S-400 S-500 சம்மந்தமான விஷயங்களை வந்து நமக்கு வந்து ரஷ்யா வந்து தர இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதிலையும் அமெரிக்காவை இந்தியா தங்களுடைய அந்த ஸ்டாண்டு, தங்களுடைய அந்த நலனுக்காக எது முக்கியமோ அதில் தான் ப்ரையாரிட்டி கொடுத்து நகர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வெறும் அமெரிக்காக்கான மெசேஜ் மட்டும் கிடையாது, இந்த மெசேஜ் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கான மெசேஜும் தான். நீங்கள் வேணால் உங்களுடைய புது முதலாளிக்கு வந்து விசுவாசமாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இந்தியாவை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு திட்டம் போடலாம். அந்த திட்டத்துக்கெல்லாம் பணியணும் அப்படிங்கிற அவசியம் இந்தியாவுக்கு இல்லை, இந்தியா பயப்பட போவதும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த மெசேஜிலிருந்து தெரியுது. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.